நாளை மாலை 7 மணிக்கு இந்த போட்டி இந்தியா இங்கிலாந்து இடையிலான 2வது T20 போட்டி நடைபெற இருக்கிறது. அதற்கான பயிற்சி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த போட்டியில் மழையில் வில்லனாக வருமா என்ற ஒரு ஐயம் அனைவருக்கும் இருக்கு. என்றால் அண்மை காலமாக சென்னையில் உள்ள வானிலை என்பது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றது. எனவே நாளைய போட்டியிலே மழை குறுக்கிடு வருமா என்ற தகவலை குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் நாம் பேசிய பொழுது தற்போதைய நிலையிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 23 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருப்பதற்காக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஒரு குளிர்ந்த சீதோஷ்ண நிலை காணப்படும் என்றும் காற்றும் வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது சிறந்த ஒரு கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்கு ஏதுவான வானிலை நாளை இருக்க போகிறது என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையை வைத்து கணித்திருக்கிறார்கள் வானிலை ஆய்வு மையம். அது மட்டுமல்ல, சென்னை மைதானம் MA சேப்பாக்கம் மைதானம் ஒரு பிளாட் ட்ராக், அதாவது ஒரு தரையான ஒரு தரமான ஆட்டத்திற்கான ஒரு ஏற்ற பிச்சாக இருப்பதால் பேட்டிங் சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாளை நிஜ மழை பெய்கிறதோ இல்லையோ ரன் மழை பெய்ய போவது நிச்சயம், அதில் மாற்று கருத்துல இரு அணிகளும் அதிக ரன்களை குறிப்பாக தரமான போட்டி இருக்க போவது நாளை என்பது உறுதியாக நாம் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சென்னை மைதானத்தை பொறுத்தவற்றிலே கிட்டத்தட்ட IPL போட்டிகள் என்பது ஏகப்பட்ட IPL போட்டிகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் எல்லோருக்கும் ஆச்சரியமான ஒரு தகவல் என்னவென்றால், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை 2 T20 போட்டிகள் தான், சர்வதேச போட்டிகள் தான் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் IPL போட்டிகள் 85 போட்டிகளுக்கு மேல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் சர்வதேச T20 போட்டி என்றால் 2 போட்டிகள் மட்டும்தான் நடைபெற்றிருக்கிறது. அதில் ஒன்றில் இந்தியா ஜெயித்திருக்கிறது. 2018ஆம் ஆண்டு மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான போட்டியிலே 6 விக்கெட் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆனால் 2012ஆம் ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியிலே 1 ரன் வித்தியாசத்திலே நாம் தோல்வி அடைந்திருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக சேப்பாக்கம் மைதானத்தை பொறுத்த மட்டிலே IPL போட்டிகளை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு பார்க்கும்போது முதலில் பேட்டிங் செய்யும் அணி வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 57% வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இதுவரை நடந்த வரலாறுகள் போட்டிகளை வைத்துக் கொண்டு இந்த கணிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே நாளை டாஸ் வெல்லும் அணி நிச்சயமாக 6:30 மணிக்கே டாஸ் போடுவாங்க. மாலை 6:30 மணிக்கு இந்த போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக சிறப்பு ஏற்பாடுகளை மெட்ரோ நிர்வாகம் செய்திருக்கிறது. அதே போன்ற போக்குவரத்து கழகம் பேருந்துகளை செய்திருக்கிறார்கள். எனவே சிறப்பு பேருந்து போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளைய போட்டியிலே இந்திய அணியிலே ஒரு அதிரடி மாற்றங்கள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழக வீரர்கள் 2 பேர் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. வருண் சக்கரவர்த்தி நிச்சயமாக கடந்த முறை மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயித்தார் முதல் போட்டியிலே. எனவே நாளைய போட்டியில் நிச்சயம் அவர் விளையாடுவார். அதே போன்று வாஷிங்டன் சுந்தரும் நாளை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவரும் தமிழகத்தை சேர்ந்த வீரர். எனவே அவர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் நாளைய போட்டியிலே களமிறங்குவார் ஆல்ரவுண்டர் அந்தஸ்திலே என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று முகமது ஷமி நாளைய போட்டியிலே பிஸ்னாய்க்கு எதிராக அவருக்கு பதிலாக முகமது ஷமி ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ரவி பிஸ்னாய்க்கு பதிலாக. ஏனென்றால் முகமது ஷமி கிட்டத்தட்ட 433 நாட்களுக்கு பிறகு பிளேயிங் லெவலில் இடம்பெறும் வாய்ப்பு நாளை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாளை அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. தற்போது நமக்கு டிரெஸ்ஸிங் ரூமிலிருந்து கசிந்த தகவலை வைத்து பார்க்கும்போது நாளைய பிளேயிங் 11 என்று எதிர்பார்த்தால் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி. அதாவது பந்து வீச்சாளர்கள் என்று பார்த்தால் பியூர் பந்து வீச்சாளர் என்று பார்த்தால் ஹர்ஷ்தீப் சிங், முகமது ஷமி, வருண் சக்கரவர்த்தி. ஆல்ரவுண்டர்கள் என்று பார்த்தால் வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேலும். அதே போன்று ஆட்டக்காரர்கள் ஆல்ரவுண்டில் அபிஷேக் சர்மாவையும் சேர்த்துக் கொள்ளலாம். மொத்தமாக பேட்ஸ்மேன் என்று பார்க்கும்போது சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங். ஹர்திக் பாண்டியா, அபிஷேக் சர்மா ஆல்ரவுண்டர் பட்டியலே அவர்களும் வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் ஆகிய 4 பேரும் இருக்கிறார்கள். எனவே இந்திய அணி இந்த 2 மாற்றங்களாக, அதாவது வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலாகவும் ரவி பிஸ்னாய்க்கு பதிலாக முகமது ஷமியும் நாளை களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாளை 2 தமிழக வீரர்கள், சென்னையில பிறந்து வளர்ந்த வீரர்கள் நாளை போட்டியில களமிறங்கி விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. எதிர்த்தரப்பிலே ஜார்ஜ் பெட்லர் பெரிய அளவு மாற்றம் செய்வது வாய்ப்பில்லை. 2 அணிகளுமே நாளை மும்முரமாக விளையாடுவார்கள். இங்கிலாந்துக்கு ராசியான மைதானமும் சேப்பாக்கத்தை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நாளைய போட்டி பலத்த எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறியது போல
உண்மையான மழை நாளை பெய்கிறதோ பெய்யவில்லையோ, ரன் மழை மட்டும் நிச்சயம் நாளை பெய்யும், எதிர்பார்க்கலாம், கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் ரசிகர்கள். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம். நேர்களை நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்தியா இங்கிலாந்துக்கு இடையிலான T20 போட்டியானது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது.